பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். போன வீடியோவில் அஃபர்மேஷன்ஸ்னால் எப்படி இருக்கணும், என்னென்ன க்ரைட்டீரியா அதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்லலாம், எந்தெந்த முறையில் அதை சொல்லலாம், அது கூட ஹோப்புனப்புனவை எப்படி சேர்த்தா 100x ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். குழந்தைங்களுக்கு எதையுமே நம்ம ரொம்ப திணிச்சோம் அப்படின்னா பிடிக்காதுங்க. புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் சிரமம்தான். அதுவும் சுற்றி இருக்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்றப்ப குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க. நம்ம பெரியவங்களுக்கு தாங்க அந்த பொறுமை தேவை. இந்த விஷயத்த யார் வேணாலும் வீட்டில் இருக்கவங்க செய்யலாம், ரெகுலராக செய்யணும், அதுதான் தேவை. நான் பொதுவாக இதை அம்மா வச்சு தான் நான் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். அது ஈஸியாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்றதால அஃபர்மேஷன்ஸை சின்னதாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் க்ரைட்டீரியாலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணுங்க. லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி பேசுவீங்களோ, வழக்கு நம்ம அந்த ரீஜனல் இதில் எப்படி பேசுவீங்களோ, சரிங்களா, அந்த மாதிரி அதை நீங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அது எப்போ, எந்த மாதிரி, எந்த நேரத்தில் பண்ணால் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போது குழந்தை பொதுவாக ஒரு 4 காமன் இதை நம்ம எடுத்துப்போம். குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமானதை சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும். இதை நம்ம ப்ராடர் டேமாக எடுத்துப்போம், சரிங்களா. எடுத்ததுமே குழந்தை நல்லா படிக்கணுன்றதை விட்டுட்டு குழந்தை 500க்கு 480 எடுக்கணும் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எடுத்ததும் சின்ன லெவலில் ப்ராடர் டேமில் போனீங்கன்னா குழந்தைக்கும் அந்த சங்கடம் இருக்காதுங்க. நமக்கும் அதை பெருசாக நம்ம ஒன்று போட்டு திணிக்கிற ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்காது. குழந்தைங்க இயல்பாக பொருந்தி போயிடுவாங்க. அப்போ அம்மா சொல்கிறதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது தானே அப்படின்ற அந்த அடிப்படை நம்பிக்கை இது சிம்பிளாக இருக்கிறதுலையே வந்துடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா, நான் நல்லா படிச்சுட்ருக்கேன், முன்னை விட நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முன்னை விட எனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, முன்னை விட எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி குழந்தைங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது தாங்க அஃபர்மேஷன். சின்னதாக ஸ்மார்ட்டாக, அதாவது ஷார்ட்டாக இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. இதை குழந்தைங்க டெய்லி உட்காந்து, கண்ணா எந்திரிச்சு உட்காந்து சொல்லு கண்ணா இதை, இந்தா பாத்தியா, இதை 10 வாட்டி சொல்லு அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அட போமா அப்படின்வாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் புதுசாக எதையுமே ஒன்று சொல்கிறது, படிக்கிறது, ஒப்பிக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்களை பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஒரு கான்வர்சேஷனாக பேரண்ட்ஸோட என்கேஜ் பண்ணணும். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பண்ணுற மாதிரி எப்படி கொண்டு வரலான்னா, இன்னொன்று நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு மொட்டையாக சொல்கிறத விட அதை யார்கிட்ட சொல்கிறாங்க, கடவுள்கிட்டயோ பிரபஞ்சம்கிட்டயோ அம்மாக்கிட்டேயோ, பெரியவங்கன்னா கடவுள் பிரபஞ்சம் அவங்களுக்கு எந்த மதத்தமாக இருந்தாங்களோ அவங்க அவங்களுக்கு சம்மந்தமான விஷயத்த தொடர்பு படுத்தி சொல்லலாம். குழந்தைங்களுக்கு அதை நம்ம ரொம்ப ரிலீஜியஸாகவும் நம்ம சொல்லித்தர முடியாது, புரியுதுங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், குழந்தை அம்மா நான் முன்னைய விட நல்லா படிக்கிறேம்மா. இப்போ அம்மா என்ன சொல்லணும் உடனே, ஆமாண்டாக்கண்ணா அம்மாவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, முன்னை விட நல்லா படிக்கிற, சந்தோஷம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கான்வர்சேஷன் மாதிரி சொல்லும்போது அப்படியே பவர்ஃபுல்லாக ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குங்க. அம்மா முன்னை விட எனக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்குமா? ஆமாண்டாக்கண்ணா முன்னைய விட நீ மேக்ஸ் நல்லாவே போடுற, மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கான்வர்சேஷன் இது குழந்தைங்களுக்கு ஒரு மனத்தடையை கொடுக்காதுங்க. சின்னதாக சிம்பிளாக அவங்களோட தேவை எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷனாக பூர்த்தி பண்ணலாம். நிறையன்னு வைக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தில் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, படிப்பில் அவனுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு ஒரு 3 வச்சுக்கோங்க. இல்லை குழந்தை நல்லா தான் ஆல்ரெடி படிக்கிறான், அவன் டாப்பர் தான், அவனுக்கு அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்குது, நல்ல பழக்க வழக்கம் இல்லை, கொஞ்சம் உடம்பு அடிக்கடி வீக்காகிடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போது ஆரோக்கியத்துக்கு சொல்லுங்கள். அம்மா முன்னை விட நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேம்மா, முன்னை விட உடம்பு நல்லா இருக்குமா? ஆமாண்டாக்கண்ணா முன்னை விட நீ நல்லா உன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நீ தெம்பாக இருக்க. இந்த மாதிரி குழந்தை சொல்லும்போது அம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஆமாண்டாக்கண்ணான்னு அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வருங்க. இதை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் நமக்கானதை பர்சனலாக நம்ம டிசைன் பண்ணி நம்ம குரலில் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு குழந்தைக்கு அம்மாவோட குரலில் ஒரு அப்ரிசியேஷனையோ ஒரு நல்ல விஷயத்தையும் கேட்குறத தவிர ஒரு பெரிய கம்ஃபர்ட்டோ ஒரு சந்தோஷமோ ஒரு பாதுகாப்பு உணர்வோ வேறு யாரோட குரலும் கொடுக்காதுங்க. பெற்றவர்களோட குரல் அதை கொடுக்கும், சரிங்களா. குடும்பத்தில் உறுப்பினர்களோட குரல் அதை கொடுக்கும், அந்த கனெக்டிவ் இருக்கும். இப்போ உங்கள் குழந்தை குரலில் நீங்கள் பாசிட்டிவாக கேட்குறப்பே நமக்கு இப்போ நம்மளே அதை சொல்கிறப்பவே மனசு சந்தோஷமாக இருக்கே, குழந்தையோட குரல் அதெல்லாம் கேட்குறப்போ அம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை குழந்தை நம்மகிட்ட சொல்கிறப்போ நமக்கு அப்படியே மனசு பூரிச்சு போகுது இல்லையா.
அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம கப் என்ன ஆகுது, நெகட்டிவிட்டியை எம்டி பண்ணிவிட்டு நம்ம கப்பில் பாசிட்டிவிட்டி தான் ஃபில் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எஃபெக்டிவாக 100% ரிசல்ட் தரக்கூடிய விஷயங்க. உடனடியாக இன்னைக்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு பண்ணக்கூடிய விஷயம். 1 2 சிம்பிளாக எடுத்துக்கங்க. நிறைய பெருசாக டைலாக் மாதிரி அரை மணி நேரம் வர மாதிரிலாம் வேண்டாம். முதல்ல ஒரு ஹெல்த்துக்கு ஒரு 2, இல்லைன்னா படிப்புக்கு 2 அப்படின்னு எடுத்து நைட் ஆரம்பிங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்க படிக்க போகிறது, மிச்சம் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கு, டென்ஷன், நமக்கு சமைக்கணும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் காலையில் விட்டுருங்க. காலையில் பெஸ்ட்டுனாலும் அதை விட்டுருங்க. நைட்டு தூங்க போகிற டைம் இருக்குது பாருங்களேன், அருமையான டைமுங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா, அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிடணும். அவன் தூங்குற நேரத்தில் நமக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி கிச்சன் ரெடி பண்ணி வச்சா தான் காலங்காத்தால எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிக்க அப்படின்ட்டு இருப்போம். எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடுங்க. உங்கள் ரொட்டீன், உங்கள் பேட்டர்னை முதல்ல பிரேக் பண்ணுங்க. அதை பிரேக் பண்ணிவிட்டு குழந்தைக்காக நம்ம புது ரொட்டீனை நம்ம கொண்டு வரோம். நம்ம தாங்க முதல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியும். என்ன பண்ணுறோம், ஒரு அலாரம் வச்சிடணும். வச்சுட்டு நைட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நன்றி ஒரு வெளிப்படுத்துகிற மாதிரி, இன்றைக்கி நடந்த நல்ல விஷயம்லாம் சொல்லிடா கண்ணா அப்படின்னு நல்ல விஷயத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறப்போ, மனசார நன்றி சொல்கிறப்பவே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அந்த பாசிட்டிவ் மனநிலைக்கு நீங்கள் போகிறப்போ அப்பயே நீங்கள் மனசு அமைதியாகும். உங்கள் கான்ஷியஸ், நீங்கள் அந்த ஒரு ஆல்ஃபா மனநிலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கும் நன்றி உணர்வுக்கும் தொடர்பு இருக்குது. அதை நம்ம சொல்லும்போது அப்படியே அழகாக நம்ம ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். 2 3 சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நைட்டு தூக்கத்தில் சப்கான்ஷியஸ் நம்ம என்ன கடைசியாக நினைக்கிறோமோ, என்ன பார்க்குறோமோ அதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். காலையில் எந்திரிச்சதும் அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்ம திரும்ப யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம தூங்குவோம், நம்ம சப்கான்ஷியஸ் தூங்காது. ஸோ கண்டிப்பாக இதை நைட் ரிச்சுவலாக கொண்டு வாங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மேக்ஸிமம், அவ்வளோதான். முதல்ல நமக்கு ஒரு புரிதல் வரணும். இதை ஒரு பழக்கமாக கொண்டு வரதுக்கு நமக்கு கொஞ்சம் புதுசு இல்லையா, எதுவுமே கற்றுக்க. அப்போ நம்ம பழகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். வண்டி ஓட்டுற மாதிரி தான். போக போக அது உங்களுக்கு ஆட்டோ பைலட் மோடில் போயிடுங்க. இதில் சொல்கிறப்பவே நமக்கு ஒரு மனத்தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இதை செய்ய முடியுமா, நம்ம வெளியே கடைக்கு வந்திருக்கோம், நைட்டு போவோம், 10 மணி ஆகிடும், இன்றைக்கி விட்டுடலாமா, நாளைக்கு செய்ய முடியுமா, அந்த செல்ஃப் டவுட் வரும்போதே, இல்லை நீங்கள் இந்த அஃபர்மேஷன்ஸே உங்களுக்கு இது ஒத்து வருமா, நம்ம சொல்கிறோமான்னு செல்ஃப் டவுட் வரும்போதே, ஐ எம் சாரி இந்த எண்ணம் எனக்கு வந்ததுக்கு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. கண்டிப்பாக என்னால் முடியும். அது சிம்பிளாக 2 3 நிமிஷம் தான் எடுக்கும்னு தெரிஞ்சாலும் என்னோடய தயக்கமோ, என்னோட பயமோ, என்னோடய செல்ஃப் டவுட்டும் என்னை தடுக்குது. தேங்க்யூ இதை உணர வச்சதுக்கு. ஐ லவ் யூ. என்னை என்ன தடை இருந்தாலும் முன்னேறி போகிற வைக்கிறதுக்குன்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க. முதல்ல பெற்றவங்க தனக்குத்தானே ஹோப்புனப்புன்னு சொல்லணுங்க. நம்மளுடைய பிலீஃப், பயம், நம்ம இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எல்லாத்தையும் குழந்தைக்கு பெஸ்ட்டு தரணும் அப்படின்ற பேரில் நம்ம அதை வெளிப்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு அதை நல்லது பண்ணுறதை விட தடைகளை தாங்க உருவாக்குது. ஈஸியாக, எஃபர்ட்லெஸ்ஸாக, சந்தோஷமான முறையில் திணிக்காமல் குழந்தைங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும், அவங்க வாழ்க்கையும், படிப்பு, எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியம் எல்லாமே முன்னேறும். அது சிம்பிளாக டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணால் போதும் அப்படின்னு இருந்தால், இதை விட ஒரு பெஸ்ட்டு ஒரு பேரண்ட்க்கு என்னங்க ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை தர முடியும்? உங்கள் பிள்ளைங்க வளர்க்குறதுக்கான அடித்தளமே இதுதான். பேஸ்மெண்ட் நல்லா இருக்கப்போ பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம மெனக்கிடவே தேவையில்லை. பிள்ளை நாளைக்கு நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படிலாம் நம்ம எண்ணத்தை போட்டு அவங்களுக்கு திணிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டாம். அந்த மாதிரிலாம் நமக்கு ஆசை இருக்கலாம், பிள்ளை இப்படி இருக்கலாம்னு இருக்கலாம். நம்ம பார்த்துருப்போம், ஜாதகம் பார்த்துருப்போம், அவனுக்கு இது நல்லா வரும், அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி ஆசைப்படுறது தப்பும் கிடையாது. இது எல்லாமே இயற்கை தான், இது எல்லாமே இயல்பு தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, இதை நீங்கள் முதல்ல சிம்பிளான முறையில் பயிற்சி பண்ணுங்க. உங்கள் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உங்களுடைய முடியலையேன்றத கோவம், வருத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு, எப்பெல்லாம் அவன் கூப்பிட்டா 4 வாட்டி வரலையா, எத்தனை வாட்டி இவனை கூப்பிட்றது, இவன் நல்லதுக்கு தானே நம்ம சொல்கிறோம், வாடா உட்கார்ற அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு வரல அப்படின்ட்டு கோவம் வருதா, டக்குன்னு பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வேலையை பார்க்கணுமே, முடிச்சா 9:15 இவனை படுக்க போட்டுட்டு நம்ம போய் பாத்திரம் தேய்க்கலாம் தோணும். நடக்கும் கூட. எல்லாரும் அதை கடந்து தான் வரணும். அந்த செகண்டுக்கு உடனே ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ், பரவாயில்ல, குழந்தை தானே, அப்படித்தான் இருப்பான், இதெல்லாம் அவனுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு அவனே செய்ய மாட்டானா, அவனுக்கு எதுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை? இந்த இடத்துல நம்ம ஹெல்ப் தேவை, நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. மனசுக்குள்ள ஒரு 4-5 வாட்டி சொல்லுங்கள், காம் ஆகிடுவீங்க. நீங்கள் கோவத்தில் போய் கூப்பிட்டா வராத பிள்ளை, நீங்கள் காம் ஆகிட்டு போய் கூப்பிட்டா இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு வந்துடுவாங்க. அனுபவ உண்மை. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நீங்களே பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை எனக்கு இந்த டாப்பிக்கில் வேணும், சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எதனா டவுட் என்ன இருந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்ப்போம்.
சரிங்களா? இது எல்லாத்தையுமே இந்த பாசிட்டிவ் மனநிலையிலேருந்து நீங்கள் பண்ணுறப்ப ரிசல்ட் வருது பார்த்தீங்களா? அந்த பாசிட்டிவ் மனநிலையை உண்டு பண்ணுறதுக்காகத்தாங்க நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனை நம்ம நடத்திட்டுருக்கோம். எல்லாமே தெரியுங்க. நானே நிறைய அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். எழுதி ஒட்டிலாம் வச்சுருக்கேன். நானே வாட்டர் ப்ரேயர்லாம் எல்லாமே எனக்கு தெரியும். தண்ணிக்கு மெமரி இருக்குன்னு தெரியும். அந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேங்க நானு. மசாரி மோட்டோ சாரோட நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேங்க. அப்படின்னு சொல்லுவோம். ஹோப்பனோப்பனோ நான் கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்க. கிராட்டிடியூட் எழுதுவேன். அப்பப்போ எழுதுவேன், வச்சுருவேன். ஆசனா யோகா கிளாஸ்லாம் போயிருக்கேங்க. ஆனால் இது அனைத்துமே உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அந்த ரிசல்ட் வரலை, நம்ம எதிர்பார்க்குற முன்னேற்றம் ஏன் வரலை அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸை தெரிஞ்ச எல்லாத்தையும் அட் எ டைம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணுறது இல்லைங்க. நம்ம மனத்தடை இருக்குது. சின்னதுலேருந்து நம்ம வளர்ந்த விதம், பார்த்த விதம், நம்ம அனுபவங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பிளாக்காக நமக்கு உட்காந்துட்ருக்கு. அது நம்ம ஒரு ஃபியர் நமக்கு அது கொடுத்துருது. ஃபியர் ஆஃப் சேஞ்ச். கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வர நம்மளால் முடியலை. அப்படி இருக்கா? இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் 5 to 6 மணிக்கு காலையில் அட்டன் பண்ணுங்க. 3 months அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும், எப்படிலாம் எதை செய்யணும்னு தெரிஞ்சிடும். நீங்கள் சொந்தமாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எனக்கு நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறது இன்னும் பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்னா நம்மளோட தொடர்ந்து வரலாங்க. இது எல்லாருக்குமான கம்யூனிட்டி, எல்லாருக்குமான சேனல் இது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.